மத்திய கல்வி அமைச்சகம் வந்து 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கான ஆல் பாஸ் முறையை ரத்து செஞ்சுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? கல்வி உரிமை சட்டம் 2009 நடைமுறைக்கு வந்தபோது அந்த சட்டத்தின் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தால் கூட அந்த சட்டத்தில் கொண்டாடப்பட்ட ஒரு அம்சம் ஒன்று உண்டு என்று சொன்னால் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அத்துணை பேருக்கும் எந்த விதமான மன அழுத்தமும் இல்லாமல் குழந்தை பருவத்தை குழந்தையாக அந்த குழந்தை முழுமையாக அனுபவிப்பதற்கு தேர்வுகள் இல்லாமல் அந்த குழந்தை 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்ச்சி பெறணும்னு சொல்லும் பொழுது அதற்கு பொருள் ஆல் பாஸ் அல்ல. நம்ம புத்தியில் பொது புத்தியில் அந்த மாதிரி ஏறி இருக்கு. ஒரு வகுப்பறையில் அந்த குழந்தைகளுக்கான கற்றல் செயல்பாடுகள் இருக்கு. கற்றல் கற்பித்தலை ஊக்கப்படுத்துவதற்கான ஆசிரியர் இருக்கிறாருங்க. அப்போ அந்த ஆசிரியர் அந்த குழந்தைய ஒவ்வொரு நிலையிலையும் மதிப்பிடுவார். அந்த குழந்தை நேற்று வரை நடந்து கொண்டது என்ன, இன்றைக்கு எவ்வாறு அது நடந்து கொள்கிறது, நேற்று அந்த குழந்தைக்கு வாசிக்கக்கூடிய திறன் இருந்ததா, இன்றைக்கு அந்த குழந்தை வாசிக்கிறதா, வாசித்ததை வெளிப்படுத்துவதற்குரிய திறன் நேற்று இருந்ததா, இன்றைக்கு அதிலிருந்து சற்று முன்னேறி இருக்கிறதா என்பதுதான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க. கொடுத்த பாட நூலில் இருந்து இருக்கக்கூடிய பொருளடக்கத்தை ஒரு குழந்தை கற்றிருக்கிறதா, அதை வெளிப்படுத்த முடிகிறதா, அந்த குழந்தைக்கு எழுத முடியுதா, படிக்க முடியுதா என்று தெரிந்து கொள்வதுதான் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு ஆண்டு முழுக்க நடக்கும். 365 நாளில் 225 நாட்கள் ஒரு தொடக்கப்பள்ளி நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த 225 நாட்களும் இந்த அசஸ்மெண்ட்ன்றது நடக்கக்கூடியது. எனவே இந்த குழந்தைகளை அப்படியே எதையுமே கற்றுக்கொள்ளாமலோ அல்லது கற்றுக் கொடுக்காமலோ யாரும் ஆல் பாஸ்ன்னு அனுப்பிடல. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து கல்வி உரிமை சட்டத்தில் அந்த 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு தேர்வு நடத்தணுன்ற முறையை கொண்டு வந்தாங்க. தேர்வு நடத்தின பிறகு அந்த குழந்தைகளை தேக்கி வைக்கிறதா, டீடைன் பண்ணுறதா அல்லது ப்ரொமோட் பண்ணுறதான்றது அந்தந்த மாநில அரசு முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற வகையில் அந்த சட்ட திருத்தத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த சட்ட திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்ட உடனேயே தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டது. அப்போ தமிழ்நாட்டில் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு தேர்வுக்கான அரசாணை வெளியிடப்பட்ட பிறகு கூட அந்த அரசாணை என்பது நிறுத்தி வைக்கப்பட்டது. இனி அவ்வாறு நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம் என்று சொன்னார்கள். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் மாணவர்களை சேர்க்கிறதுல என்ரோல்மெண்ட்டில் 100% 100 விழுக்காடு என்ரோல்மெண்ட்டை நாங்கள் அடைஞ்சிட்டோம். எந்த இடத்துலையும் இடைநிற்றல் இல்லாமல் குழந்தைகளை 8ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கூட படிக்க வைக்கிறதுல முன்னேற்றம் அடைந்திருக்கோம். கிட்டத்தட்ட 99% பேர் இடைநிற்றல் இல்லாமல் கற்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்ற அடிப்படையில் அவர்கள் இந்த பொது தேர்வு போன்ற 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு ஒரு பொது தேர்வு போன்ற ஒரு ஆண்டு தேர்வு தேவையில்லை, ஒரு வாரிய தேர்வு தேவையில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் அந்தந்த மாநிலங்கள் தான் பொதுப்பள்ளிகளை நடத்துகிறது. பெரும்பகுதி மக்கள் படிக்கிறது எதுலன்னு கேட்டால் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளி அல்லது தனியார் பள்ளிகள். எனவே மாநில அரசு பள்ளிகள் தான் அதிகமான எண்ணிக்கை, மாணவர்கள் எண்ணிக்கை அதிகம். ஒன்றிய அரசு நடத்தக்கூடியதெல்லாம் சிறப்பு பள்ளிகள் தான், கேந்திர வித்யாலயா, நவோதயா வித்யாலயா போன்ற சிறப்பு பள்ளிகள் தான். எனவே மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை பறித்து ஒன்றிய அரசு ஒரு முறையை இந்தியா முழுக்க திணிப்பது என்பது அரசமைப்பு சட்டத்திற்கே உகந்தது அல்ல. 8ஆம் வகுப்பு வரை, அதாவது 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தேர்வு நடத்தினா, தேர்வு நடத்தி ரிப்போர்ட் கார்டோ அல்லது தேர்வினுடைய முடிவுகளையோ அறிவித்தால் எத்தகைய மன உளைச்சலை ஏற்படுத்துது அப்படின்றதுக்கு இந்தியாவில் பல ஆய்வுகள் நடந்து அந்த ஆய்வுகளுடைய அறிக்கையை பெற்று அதே போல் உலகளாவிய நிலையில் தேர்வு இல்லாமல் அந்த குழந்தைகளை நடத்தினா அந்த குழந்தைங்க எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க என்பதை பற்றிய ஆய்வுகளை எல்லாம் கணக்கில் எடுத்து தான் 8ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி கூடாதுன்னு சொன்னோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கெல்லாம் நீங்கள் தேர்வு நடத்தலான்னு சொன்னீங்கன்னா அப்படி நடத்துவதற்கு தர்க்க ரீதியாக எந்த ஆய்வும் நடக்கலை, அதனுடைய எந்த காரணமும் சொல்லலை. சமமான கற்றல் வாய்ப்பை கொடுத்துருக்கிறீங்களா? பள்ளியில் ஆசிரியர் கற்றல் கற்பித்தல் செயல்பாடு தவிர வேற எந்த செயல்பாட்டில் ஈடுபடலை என்ற உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா? 365 நாளில் 225 நாள் வேலை நாட்கள் அப்படின்னு சொன்னால், பள்ளி வேலை நாட்கள் சொன்னால் அதில் குறைந்தது 200 வேலை நாட்கள்லையாவது ஆசிரியர்கள் கற்றல் கற்பித்தலுக்காக வகுப்பறையில் இருந்தார்கள், வேற எந்த வேலையும் அவங்களுக்கு கிடையாது என்கின்ற வகையில்
கல்வி சூழலை உருவாக்குவதுதான் ரொம்ப முக்கியமே தவிர அதற்கான நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டும், அதற்கான பகிர்வு எல்லா மாநில அரசுக்கும் கிடைக்கணும். அதுதான் கல்வியை மேம்படுத்த உதவுமே தவிர தேர்வினால் மட்டுமே ஒரு மாணவருடைய கற்றல் திறனை அதிகரித்திட முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.